SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜா வழக்கு தொடர்பில் நீதிமன்றின் தீர்மானம். கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. வடமாகாண காணி அபகரிப்பு வர்த்தமானி மீளப்பெற்றது அரசாங்கம். 30ஆம் தேதி நள்ளிரவு வரை கால அவகாசம். தேர்தல் ஆணைக்குழுவால் விசேட வர்த்தமானி வெளியீடு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். தனது கணக்கில் பெறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மகள் அமலி ரம்புக்வெல்ல பெற்றுக்கொண்டதாக கெஹலிய ரம்புக்வெல்லவின் செயலாளர் நிசாந்த பண்டார பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. தனது பேரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்குக்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமலி ரம்புக்வெல்லவிடம் இருந்ததாக பஸ்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கெஹலிய ரம்புக்வெல்ல வெகுஜன ஊடகம், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றிய 2021-2023 ஆண்டு கால பகுதியில் கெஹலிய ரம்புக்வெல்லவின் தனிப்பட்ட ஊழியர்களாக 15 பேர் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை அவரது தனிப்பட்ட செலவுகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு 80 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள கெஹலிய ரம்புக்வெல்லவின் இணைப்பு செயலாளராக பணியாற்றிய நிசாந்த பண்டார பஸ்நாயக்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த தகவல்களை நேற்று வெளியிட்டது. சம்பவம் தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையை சமர்ப்பித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் அளிக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வந்த பஸ்நாயக்கவிடம் வாக்குமூலத்தை பெற்ற பின்னர் அவரை கைது செய்ததாக தெரிவித்தனர். மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்த மரியரா சிந்துஜா தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மரியரா சிந்துஜா என்பவர் கடந்த வருடம் 28/7/2024 அன்று வைத்தியசாலையில் இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரின் மரணம் தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எந்தவிதமான முடிவும் எட்டப்படவில்லை. இதற்கிடையில் மன்னார் போலீசார் வைத்தியசாலையில் சம்பவம் நிகழ்ந்த போது கடமையில் இருந்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 17/6/2025 அன்று முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார். அதற்குமே எதிர்வரும் 17/6/2025 அன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிக்கையானது நாளை வரை சிலாபம் முதல் காங்கேசந்துறை ஊடாக புத்தளம் வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் ஊடாக காங்கேசந்துறை ஊடாகவும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் சில நேரங்களுக்கு மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும், நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக 2025 மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது. அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 28/3/2025 தேதி 2430 இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளில் 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதவிடின் அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம், கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை தீர்வுத்துறையால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக உறுதியளித்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தமானிக்கு எதிராக வடக்கை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் மீளப் பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் இம்மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் உரிய உள்ளூராட்சி நிறுவனத்தின் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த பெயர் பட்டியலில் சம்பந்தப்பட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியூடாக இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் ஜூன் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜா வழக்கு தொடர்பில் நீதிமன்றின் தீர்மானம். கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. வடமாகாண காணி அபகரிப்பு வர்த்தமானி மீளப்பெற்றது அரசாங்கம். 30ஆம் தேதி நள்ளிரவு வரை கால அவகாசம். தேர்தல் ஆணைக்குழுவால் விசேட வர்த்தமானி வெளியீடு.